Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து இருக்க போகுது. அது போக மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. டே இன் மை லைஃப் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஒவ்வொரு விஷயமே கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மூவிக்கு போன வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு. எனக்குமே இந்த மாதிரியான மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா நேத்து போட்டிருந்த ட்ரெஸ் வந்து இங்க மட்டும் பாத்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மெத்தட். அதனால அது துப்பட்டா போட்டாதான் நல்லா இருக்கும். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ல இதான் ஒரு தொல்லை, ரொம்ப பிடிப்பமா இருக்கிற மாதிரி இருக்குமா, சோ இது நமக்கே ஒரு மாதிரியா தெரியும். நம்ம வந்து எப்பவுமே அந்த மாதிரி ட்ரெஸ்னா நம்ம வந்து போடுறோம். ஆனா கலர் இதெல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க. எனக்கு தனியா வந்து மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நார்மலா இந்த மாதிரி திரிடம் பாருங்க, அழுக்கு நைட்டியோடையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஷர்ட் இந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்கிறது. எனக்காவது வெளில போகும்போது அது வேற விதமா தெரியும்ல. அதான் சொல்லிட்டு மேக்கப் இதெல்லாம் கூட அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. சிம்பிளா வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணாலே பிள்ளைங்களே வந்து பாத்தீங்கன்னா, அம்மா நல்லா இருக்கு, அம்மா அப்படி அம்மானு கூட சொல்ல மாட்டாங்க. எங்க பசங்க வினின்னு தான் கூப்பிடுவாங்களா, வினி நல்லா இருக்கு, நல்லா இருக்கே, எங்க வெளில போறோமா, அவங்க அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப வீட்டுல நம்ம வாடகை ஒரு கொண்டைய போட்டுக்கிட்டு எப்படி சுத்திட்டு இருக்கோம் பாருங்களேன். அது சேஞ்ச் பண்ணவே முடியல. வீட்டுல தானே இருக்கோம், இப்படியே இருப்போம் அப்படின்னு தான் தோணுதே தவிர, சரி கொஞ்சமாவது நம்ம வந்து பிரசன்டா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் முடிய மாட்டேங்குது. அதுவும் இந்த வெயில்லாம் வந்துச்சுன்னா ஐயோ முடியலம்மா, எப்ப வெந்து அப்படியே இது பண்ணுதுங்க. அங்க ஊர்லயும் அப்பப்ப மழை வருதுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல கிளைமேட். ஆனா நிறைய தண்ணி குடிங்க. அது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டைத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ வாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, இதோல போர் அடிச்சா சண்டை போடும் ஊருக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டிருந்தேன் இல்லையா. அது வந்து இதெல்லாம் சினிமா ஷார்ட்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டாங்க. சோ அது வந்து அந்த சாரி பிக்சர் போட்டிருந்தேன். சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது சிஸ்டர், உங்களுக்கு வந்து சாரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா சாரி ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ அதுல நம்ம ஒரு சாரி கட்டும் போது ஸ்லிம்மாவும் தெரியும். அது ஒரு மாதிரியான அழகு, அதுதான் அழகுடா சாரி தான்ன்ற மாதிரி. சோ அது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அது அந்த சாங் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்ததா. அதுவும் எங்க ஊரு, அதாவது சிவகங்கை வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த மாதிரி தான் ராணி வேலு நாச்சியார் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. சோ அவங்க மண்ணுலதான் நாங்க பிறந்தது எல்லாமே. சோ அதனால அந்த பாட்டு சூட்டபிளா இருந்தது. சோ அதனாலதான் அதை வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் மதுரை போட்டிருந்தாங்க. நாங்க மதுரை நியர்பை தான், ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்திலயே வந்துடலாம். சோ அந்த மாதிரிதான். சோ சேமா தான் இருக்கும். அது காரைக்குடி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் இந்த சரௌண்டிங் எல்லாமே சேமா தான் வந்து இருக்கும். சோ அதனாலதான் அந்த பாட்டு போட்டவங்க எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருந்தது. ஏன்னா அது வேலு நாச்சியார் பிறந்த மண்ணுல தான் நானும் பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. சோ அதான். அதுக்கப்புறம் சிஸ்டர், நான் வந்து ஹனி கேக் வந்து சாப்பிட்டேன். வெயிட் லாஸ்க்கு எவ்வளவு கலோரிஸ் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஹனி கேக் எல்லாம் ஒவ்வொரு ஸ்வீட் உள்ளதுங்க. நீங்க மெயின்டைன் பண்ற டயத்துல கூட அதை அளவாதான் எடுத்துக்க முடியும். சோ வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நீங்க எடுத்திருக்கீங்க, என்ன நினைச்சு எடுத்தீங்கன்னு தெரியல. நம்ம சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்றோம். சோ அதனால வெயிட் லாஸ்ல இது எல்லாமே சேர்த்துக்கிறாதீங்க. சரிங்களா? ஸ்வீட்டே நமக்கு கூடாது. அதுல கேக்ல பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு, அப்புறம் இனிப்பு இருக்காதுல, அதுக்கப்புறம் மைதா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கவே கூடாது. சோ அதுதான் சொல்றேன். அப்புறம் வந்து முட்டை எப்படி சாப்பிடலாம் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. முட்டை வந்து அவிச்சு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம்னு கேட்டிருந்தீங்க. 3 முட்டை சாப்பிடலாம். மஞ்சள் கருவோடையே சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. மஞ்சள் கருவோடையே சாப்பிடலாம். 3 முட்டை. சரிங்களா? அவிச்சு சாப்பிடுங்க. ஏதாவது இல்லைன்னா வந்து கொஞ்சமா எண்ணெய் போட்டு ஸ்கிராம்பிள் எக் மாதிரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ், கேரட்டோ இல்ல முட்டைக்கோசோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு இது காளான் அதெல்லாம் முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போதைக்கு நாங்க வெஜிடேரியன்ல இருக்கோம். இப்ப வந்து விரதத்துல இருக்கிறனால எதுவுமே என்னால ஷேர் பண்ண முடியல. இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து வரும். சோ பரவாயில்ல, இது வந்து வெஜிடேரியனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதான். சரிங்களா? சோ அதனால முட்டை வந்து அந்த மஞ்சள் கரு ஒதுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. சரிங்களா?
21 days போடுங்கன்னாங்க மேக்ஸிமம் சொல்லியிருந்தாங்க. என்னோட மைண்ட் செட்லயுமே அதான் இருக்கு. ஜூன் 1 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதான் நேத்தே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜூன் 1 கன்ஃபார்ம் வந்து ஜூன் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜூன் 21ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு ஜூன் 26 வந்து என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லியிருந்தேன், வெட்டிங் ஆனிவர்சரின்னு. சோ அதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இடையில சீட் பண்ணும்போது அது ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ என்னோட பர்த்டேவோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி வந்தா நானா இருப்பேன்னா இது ஃப்ரீயா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம இருக்கணும். சோ அதுக்காக சொல்றேன். சோ அதான் 21 days பண்ணலாம் சரிங்களா. நமக்கும் ஒரு சேஞ்சஸ் வேணும் இல்லையா. நிறைய சிஸ்டர் வந்து 30 போடுங்க 50 போடுங்கன்னு சொல்லிருந்தீங்க. அது மோஸ்ட் நிறைய பேர் 21 days போடுறது சொல்லிருந்தீங்க. சோ அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தடவை. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பண்ணிட்டே தான் இருப்போம். சோ கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து ஓல்டு கிளாத் ட்ரெஸ் ஃபுல்லாமே எனக்கு வந்து ஃபிட் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் உங்களோட டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மளோட அது ஒரு ஆசையா வச்சிருக்க ட்ரெஸ் நமக்கு வந்து சேராம போயிட்டு இப்ப சேருதுன்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு ஈடினே கிடையாது. இப்ப நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே அப்படி தூசு மாதிரி தெரியும். ஈஸியா பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தோணிரும். ஏன்னா அந்த சந்தோஷம் குழந்தை பிறந்தோடனே இந்த குழந்தை முகத்தை பார்த்தோடனே அந்த வலி பட்ட வலி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெரிய ப்ரீசியஸா இருக்கும். யாராவது அந்த ரோட்ல போய் இன்னும் நல்லா உடம்புக்கு இழைச்சிட்டியே நல்லா ஆயிட்டியே அப்படின்னு சொன்னா போதும், ஐயோ மனசுக்குள்ள அப்படியே ரெக்க கட்டி பறக்கும். உண்மையாவே இது வந்து இருக்கும் எல்லாருக்குமே. சோ இன்னும் நீங்க வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணல, வீடியோ மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிசல்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதெல்லாம் வந்து யாராவது சொல்லி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான இன்புட் கொடுங்க. கண்டிப்பா அவுட்புட் சூப்பரா கிடைக்கும். சோ அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சோ உங்களோட முயற்சி போடுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். வெயிட் லாஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்டியா சாப்பிடறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது அளவா எடுத்துக்க போறோம் அதுதான் சரிங்களா. ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர் இது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றோம். அப்புறம் ஒயிட் சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரையோ இல்ல வேற வெள்ளம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சுகர் வந்து எல்லாமே 0 தான் சரிங்களா. ஸ்வீட்னஸ்க்காக நீங்க பேரிச்சம்பழமோ இல்லைன்னா உலர் திராட்சையோ எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு பதிலா நான் எப்பவுமே சொல்றேன் மில்லட் ரைஸ் இல்லைன்னா அந்த கம்பு கேப்ப சிறுதானியங்கள் இது எல்லாமே தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க சரிங்களா. அப்புறம் வந்து மில்லட்ஸ்லயே நிறைய இருக்கு பாத்தீங்களா, குதிரைவாளி, சம்பா, சாமை, திணை, வரகு இதெல்லாமே. இதுல எல்லாமே இங்க தக்காளி சாதம் பண்ணலாம், வெண்பொங்கல் பண்ணலாம், பிரியாணி கூட பண்ணலாம், சாம்பார் சாதம் பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இல்ல ஒரு கிச்சடி மாதிரி வந்து பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியா சாப்பிட்டே நம்ம குறைக்கலாங்க சரிங்களா. ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். சும்மாவே இந்த மாதிரி திணை வரகு இதெல்லாம் வந்து சாதம் மாதிரியே வடிச்சிட்டு கூட நம்ம நார்மலா குழம்பு வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இவ்வளவு சாப்பிட்டாலே அவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும். அதுவே ஒயிட் ரைஸ் வந்து அகைன் சாப்பிடணும்னு போல தோணும். அது போக நமக்கு வந்து கலோரிஸ் வந்து டாப்ல கொண்டு போய் விட்டுரும். வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு. நமக்கு புரோட்டீன் ஃபைபர் தேவை. அதுக்கு ஏத்தாப்புல டெய்லி ஏதோ ஒரு பயர் வகை, முட்டையோ இல்ல சிக்கன் ஏதாவது ஒரு வகையில எடுத்துக்கிட்டு இருங்க சரிங்களா. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்னி கிடந்தாதான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய மூட நம்பிக்கையில நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. நல்லதா அளவா சாப்பிட்டு குறைக்கிறது தாங்க உண்மையான ஹெல்தியான வெயிட் லாஸ். புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா குறைச்சிடலாம் சரிங்களா. சாப்பிட்டுக்கிட்டே குறைச்சிடலாம். நிறைய பேர் ஐயோ பட்னியா கிடக்கணுமா, ஐயோ இதை அவாய்ட் பண்ணுமா, அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து அதை ஹெல்தி ஃபார்ம்ல எப்படி பண்ணணும்ன்றதுதான். ஆயில் கம்மியா இது பண்ணாலும் ஆயில் கம்மியா வந்து ஃபேஸ் பண்ண போறோம். சோ அவ்வளவுதான் சரிங்களா. சோ அதனால கவலைப்படாதீங்க, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த 2026ல நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணி ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்ற ஒரு கொண்டு வாங்க. இப்ப பாருங்க, இப்பதான் வருஷம் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயும் பாருங்க மே மந்த் வந்துருச்சு. எவ்வளவு டைம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஆனா நம்ம அப்படியே தான் இருக்கோம். அதுல எந்த சேஞ்சஸுமே இல்லாம இருக்கு. ஆனா நிறைய பேர் அவங்க முயற்சி போட்டு நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. சோ அதனாலதான் சொல்றேன், முயற்சியை போடுங்க, அதை தொடர்ந்து போடுங்க. அதுதான் வந்து சொல்றேன். 2 நாள் பண்ணிட்டு என்ன குறையவே இல்லை, 2 நாள்லயும் சேஞ்சஸ் தெரிஞ்சிருமாங்க. நம்ம நல்லா தின்னு ஏத்தன அந்த கொழுப்பை 2 நாள்லயே நம்மளால இறக்க முடியுமா? உடனே எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. அது போக டெய்லியும் ரிசல்ட் வந்து வரணும்னு நினைக்கிறதும் கூடாது சரிங்களா. கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான இது வந்து கண்டிப்பா வந்து டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வந்து நடக்கும் சரிங்களா. அதனால கவலைப்படாதீங்க, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க ஒரு சிஸ்டர், நல்லா சாப்பிடுங்க சிஸ்டர் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் தோணுது. எனக்கே என்னன்னு தெரியல, ஒரு கண்ட்ரோலா இருக்கேங்க. என்னால அளவா சாப்பிட்டு அப்படியே போயிடலாம், மெயின்டைன்ல பண்ணிடலாம்ன்ற மாதிரி என்னோட ஸ்டொமக்கே அதுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா திடுக்கு நீங்க கடகடன் சாப்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது. அதே இதுல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே
நார்மலா நமக்கு பிடிச்ச விஷயத்த அளவா சாப்பிட்டே கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டொமக் அதுக்கு அக்செப்ட் ஆயிரும். சரிங்களா? சோ அதுதான் சொல்ல வரேன். அதுதான். அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இது எல்லாமே நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சு சுடுதண்ணில ஆட் பண்ணி குடிக்கிற சிஸ்டர் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இங்க கிடைக்கல அந்த கருஞ்சீரகம் இது எல்லாமே, ஆனா ரொம்ப நல்லது அது. சரிங்களா? அது வெயிட் லாஸ் உண்மையா தான் ஹெல்ப் பண்ணும். சோ இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணாதவங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மேல் வயிறா இருக்கு சிஸ்டர், எனக்குமே அதுதாங்க பிரச்சனை, மேல் வயிறு தான். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஐடியல் வெயிட் வரும்போது நார்மலா நல்லாவே உங்களுக்கு வந்து குறையும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு இன்னும் வந்து குறையாத மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு ஐடியல் வெயிட் வந்திருக்கீங்களான்னு பாருங்க. அது வரைக்கும் வந்து உங்களோட உழைப்பு போடுங்க கரெக்டா. ஐடியல் வெயிட் வந்து உங்களுக்கு குறையல, அந்த பிளாங்க்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே பண்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து இருக்குங்க. அது நீங்க பிளாங்க்னு யூடியூப்ல போட்டாலே வரும். அது படுத்துக்கிட்டே இப்படி இப்படி நிக்கிறது, இப்படி படுத்துக்கிட்டே பண்றது. சோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்படி திரும்பிக்கிட்டு, சாரி இப்படியே இருந்துக்கிட்டு, சாரிங்க நான் குழப்பிட்டேன், இப்படியே இருந்துக்கிட்டு இப்படி டர்ன் பண்ணி இந்த செவத்தை தொடணும். இப்படி அந்த நல்ல வயிறு வந்து வளைவு கொடுக்கும். சரிங்களா? சோ நல்லா காலை வந்து அகட்டிலாம் வச்சிடாதீங்க, ரொம்ப நார்மலா வச்சுட்டு இந்த இடம் நல்லாவே நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறது தெரியும். சரிங்களா? சோ அதை திரும்பி திரும்பி இந்த செவத்தை தோடுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஒரு 30 தடவை, 30 ஒரு டைம் 30 பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 டைம் பண்ணுங்க, 90 டைம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுலயுமே நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். சரிங்களா? சோ அதுதான். பீனட் பட்டர் சாப்பிடலாமா? நேத்து வந்து நான் பீனட் பட்டர் சாப்பிட்டேன்னு சொல்லி காமிச்சிருந்தேன். அது வந்து இந்த ஃபிட்னஸ்ன்ற ஒரு கம்பெனில உள்ள நாட்டு சக்கரை ஆட் பண்ணது, அதுவும் மெயின்டைன்ல தான் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. சோ அதான். வேர்க்கடலை சாப்பிட்டாலே நான் வந்து 10-15 தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுல புரோட்டீன் இருக்கிற அளவுக்கு ஃபேட்டுமே இருக்கு. அது குட் ஃபேட் தான், ஆனாலுமே அது அளவா தான் நமக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? சோ குட் ஃபேட், பேட் ஃபேட் வந்து இருக்குது. அந்த குட் ஃபேட்டையுமே நம்ம அளவா தானே எடுத்துக்கணும். சோ அதனாலதான் சொல்றேன், பீனட் பட்டர்ல சுகர் ஆட் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு நல்லது கிடையாது. மெயின்டைன்ல இருக்கும், நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மத்தபடி நீங்க வேண்டாம், எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா சிம்பிளான ஒரு வெஜ் மீல்ஸ் தானே, அதான் வந்து பண்ணிருக்கேன். சோ அவ்வளவுதாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டே vlog வந்து பார்க்கலாம். வாங்க. காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.30 வந்து இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பிளாக் காஃபி தான். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் போட்டுட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிக்கிறது. சோ இதுல வித்தவுட் சுகர் தாங்க, அப்படியே பழகிடுச்சு. அதுக்கப்புறமா காஃபி ஹஸ்பண்ட்க்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரவை தான் வந்து வறுத்துட்டு இருக்கேன். உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது வெங்காயம் இதெல்லாமே நறுக்கி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சட்னி வந்து பண்ண போறேன். புதினா கொத்தமல்லி எல்லாம் இருக்கு, அதை அரைச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கொஞ்சமா கடுகு வந்து பொரிய விட்டுட்டு, பருப்பு எல்லாம் சேர்க்கலங்க. ஏன்னா மதியம் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டோம்னா கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி புதினாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தேங்காவும் நான் வந்து ஆட் பண்ணல. சரிங்களா? நல்லா சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய்லாம் ஆட் பண்ணா நல்லா தான் இருக்கும் அந்த பருப்பு எல்லாமே, ஆனா கெட்டுரும் இல்லையா? சோ அதனாலதான் வந்து பண்ணல. சோ அதை வதக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரவை உப்புமாவுக்கு எப்பவும் போல சிம்பிளா தாளிச்சு விட்டாச்சு. கடல் பருப்பு எல்லாம் போட்டா பிடிக்கும், அம்மாச்சிக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. சோ அதனாலயே இப்படியே வந்து பண்ணிடுறது. அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணி தனியா வந்து ஹஸ்பண்ட்க்கு எடுத்துட்டு இருந்தேன். சட்னி இந்த சைடு அரைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காஃபியும் போட்டுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு உப்புமா அப்புறம் அந்த சட்னி எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் வந்து அப்படிங்க. சோ அதனாலதான். ஏன்னா இங்க வந்து என்னடா டிஃபன் ஐட்டத்தை போய் மதியானம் அப்படின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் இல்லை. இங்க வந்து அந்த மாதிரி. அப்புறம் அம்மாச்சிக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா உப்புமா சட்னி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அடுப்பையும் நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் எண்ணெயுமா இருக்கிற மாதிரி இருந்தது. சோ அதனால அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் பண்ணியாச்சு, தலை குளிச்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? சோ அதனால
சரி மாடிக்கு எல்லா துணியும் அள்ளிட்டு போய் ஃபர்ஸ்ட் மிஷின்ல துணியா போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா சூப்பரா பூ எல்லாம் மாடி தோட்டத்துல இருந்தது எல்லாம் பறிச்சுட்டு வந்து சாமிக்கு போட்டு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. ஃபுல்லி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு துண்ணூறு அங்கேருந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு இங்க பாருங்களேன், ரிமோட்டை வந்து கீழே வந்து போட்டுட்டானா கவனு. சபாஸ் சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னது வந்து எப்படி நக்கல் பண்றான்னு பாருங்க. அதுக்கப்புறம் துண்ணூறு வச்சு விட்டா வாயிலையும் கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி அம்மாச்சிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பால் வந்து காய்ச்சிட்டு எப்பயும் ஒரு 11 மணி போல வந்து காஃபி குடிப்போம் இல்லையா, அதான் வந்து போட்டேன். தலையெல்லாம் நல்லா தட்டிட்டு கிளிப்பை போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொடுத்துட்டு வந்துட்டு நல்லா வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி லஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எப்பவும் போல கலைஞ்சு மொத்தமா வந்து ஒலை வந்து வச்சு விட்டுட்டேன். அது பாட்டுக்கு ஒரு சைடு வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் கூட்டு பண்றதுக்காக கடலை பருப்பு தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரிதாங்க பருப்பு பயறு ரிப்பீட், ஏன்னா சைவத்துல அதுதானே பண்ண முடியும். கூட்டுக்கு எப்பவும் போல கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சிருவோம் இல்லையா, அது மாதிரி எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. உப்பு கூட சேர்த்துருவேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து குக்கர்ல ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை ஒரு சைடு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சோறு வந்து வடிச்சு விடலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை வடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து குக்கரும் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2 விசில் அந்த மாதிரி விட்டாலே போதுங்க, ஒரு சில பருப்புக்கு பொறுத்து. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்புக்கு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா நம்மளோட வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வந்து சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நிறைய வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது வதக்க விட்டுட்டு சரி துணியை காய போட்டுடலாம், வெயில் போயிடும் இல்லையா நல்லா, அதனால சரி காய போட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்தா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி காரக்குழம்புல எல்லாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்களேன் கத்திரிக்காய். அதுக்கப்புறமா இதுல மசாலா சேர்த்துக்க போறோம். நம்ம வந்து வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். நீங்க வந்து நார்மலா மஞ்சள் தூள், வீட்டுல வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். அதையும் சேர்த்து நல்லா சுட இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊத்திட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்கி விட்டுட்டோம். சூப்பரான காரக்குழம்பு, புளிக்குழம்பு என்ன வேணா சொல்லாங்க, டேஸ்ட் ரெடி ஆயிடும். அப்புறம் குக்கர் ஓபன் பண்ண இங்கிட்டு கூட்டுக்கு நல்லா வெந்துருச்சு இல்லையா, திருப்பி அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வாழைக்காவை நல்லா தூள் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கேன் குட்டி குட்டியா. அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். சோ அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே அதுல கடைசி கொத்தமல்லி தலை தூவி அப்படி மிக்ஸ் பண்ணோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கும். இந்த மாதிரி புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சைடு வாழைக்காவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாமே தாளிச்சு கொட்டினாலே போதும். ரொம்ப சிம்பிள். கூட்டெல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணுங்க, தேங்காய் எல்லாம் போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஸோ கொத்தமல்லி தலை வேணும்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா கூட்டு ரெடி ஆயிடும். அப்ப அம்மாச்சிக்கு சாப்பாடு கூட்டு குழம்புன்னு வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து நானும் கொஞ்சம் சாதம், குழம்பு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எடுத்து வச்சு கொஞ்சம் கொத்தவரங்காய் வத்தல், அதுக்கப்புறமா அந்த வாழைக்காய் கூட்டு வச்சு சூப்பரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சுங்க லஞ்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாமே காஞ்சிடுச்சு, அதை அள்ளிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அள்ளிட்டு வந்துட்டு எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கவனுக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவனை விட்டுட்டு வர்றதுக்காக போனா இவரும் வந்துட்டாரு, சின்னவரும். அவரை கூட்டிகிட்டே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு சரி மாம்பழம் வந்து இந்த தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஊர்ல இருந்து வந்த மாம்பழம் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ அது வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இந்த மாதிரி கசியாம மாம்பழம் இந்த மாதிரி இருந்தாதாங்க எனக்கு வந்து பிடிக்கும். ஒரு மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி நான் வந்து சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்க மாம்பழம் இங்க கிடைக்கிறதே பெரிய விஷயம். நல்லா ஒரு பாக்ஸ் நிறைய கொடுத்தாங்க. ஒரு பாக்ஸ்னா ஒரு 5-6 மாம்பழம் அந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கிற மாதிரி சூப்பரா இருந்ததுங்க. செம்மையா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தர்பூசணி பழமும் வந்து எல்லாருக்கும் கட் பண்ணனா அதையும் சாப்பிட்டேன். பாருங்களேன் கிளைமேட் எப்படியா இருந்தது, சரியா மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து அவங்க வேலை பாக்குறாங்க இல்லையா, எம்பிசில வந்து இன்னைக்கு வந்து பார்ட்டி வந்து பண்றாங்க. ஸோ அதுக்காக அம்மாச்சி வந்தாங்க. கிளம்பி அவங்க வந்து ரெடி ஆகி போனாங்க. காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு டக்குன்னு அவங்க வந்து குடிச்சு ஸோ அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சோறு வந்து ஒலை வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி புளிக்குழம்பு கூட்டுக்கு வந்து அதுதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா ரவை உப்புமா நல்லா இருக்கும். ஸோ
சோ காலைல தான் ரவை உப்புமா பண்ணோம் இல்லையா, சரி சோறே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சு மொத்தமா வச்சு விட்டு வடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, அது சோறு எப்படி மீந்துரும் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய வச்ச மாதிரி ஆயிடுச்சு. சம்டைம் வந்து பத்தாத எக்ஸ்ட்ரா வைப்போம், அப்படிதான் நடக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து டின்னருக்கு இந்த வாழைக்காய் கூட்டம் அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் காயை அள்ளி வச்சே வந்து முடிச்சிட்டேங்க. ஏன்னா மாம்பழம் பெரிய மாம்பழம், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பெரிய மாம்பழம், அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி எல்லாம் சாப்பிட்டேன் இல்லையா, அதுவே ஃபில்லிங்கா இருந்தது. ஸோ அதனால இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சுட்டு வேலையை முடிச்சாச்சு. கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் டின்னரை வந்து சீக்கிரமா முடிச்சிருந்துங்க. லைட்டா வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, சரிங்களா? இன்னைக்கு டே இந்த மாதிரிதான் வந்து போச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.